தலைப்பை பார்த்தோன்னே பயந்துட்டிங்களா இல்லை அதை பார்த்துட்டு சிரிச்சிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இன்றைக்கி வந்து கேக் ஆர்டரு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கேக்கு 1 kg கேட்டிருந்தாங்க. பரம்புடியில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமரு. அவங்க வந்து சில சமயம் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க, சில சமயம் நான் டெலிவரியும் கொடுக்க போவேன். இந்த கேக்கை வந்து நான் பரம்புடிக்கு டெலிவரி கொடுக்க போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து கேளுங்க. ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கேக்கு வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து செட் பண்ணிடுவேன். ஸ்பாஞ்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை 2 ஹாஃபாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீம் செட் பண்ணதை வந்து இந்த ஒரு ஸ்பாஞ்சுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அதை நான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் ஆடாக இருந்ததுனால எனக்கு வந்து அந்த க்ரம் கோட் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓரளவு நான் க்ரம் கோட் எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். க்ரம் கோட் கொடுத்து செட் பண்ணி வச்சுருந்ததை நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து திருப்பி ஃபைனலாக ஒரு கோட்டிங் ஃபுல்லாக கொடுத்து முடிச்ச பின்னாடி மேலே வந்து அவங்க இது வந்து கஸ்டமைஸ்டு கேக் தான். அதனால் வந்து அவங்க கேட்டது மாதிரி மேலே வந்து ட்ரிப்பிங் பண்ணியிருந்தது. ட்ரிப்பிங் வந்து கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏற்கனவே அவங்க வந்து அனுப்பின பிக்சரில் அதே மாதிரி வந்து நான் வந்து இதை வந்து க்ரீமை வந்து நான் டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ட்ரிப்பிங் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டுட்டேன். அவங்க அனுப்பின பிக்சரில் வந்து ஒரு ரோல் வேஃபர் வச்சுருந்தாங்க. அந்த ரோல் வேஃபர் நான் இப்போ வச்சா அது வந்து ஊறிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை வந்து வாங்கி அவங்க கையிலே கொடுத்துட்டேன். நீங்கள் அதை கட் பண்ண போகும்போது நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்காக நான் ரெடியாக எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே அவங்க வந்து 2 டீ கேக்கும் 4 சாக்லேட் கப் கேக்கும் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஃபேமிலியில் நம்மளுடைய பொண்ணு அவங்க பேத்தி பேரன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக அவசியம். அந்த வகையில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய ஃபேமிலியும் சரி என்னுடைய ஹஸ்பண்டும் சரி அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு கொஞ்சம் கூட வந்து நம்ம அந்த வேலையை வந்து தன்னால் பார்க்க முடியாது. அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அந்த வகையில் வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி நான் டெலிவரி கொடுக்குறதுக்காக நான் கிளம்ப போகும்போது இங்கேருந்து பரம்புடிக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நாங்கள் வந்து ஸ்கூட்டியில் தான் கிளம்புனோம். நான் வந்து பின்னாடி வந்து ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்த பின்னாடி வந்து என்னால் வந்து அதை ஒழுங்காக நான் சீட் பண்ணி உட்காரல. அதனால் நான் திருப்பி என்ன சொன்னேன் அவங்கள்ட்டனா, நான் இறங்கிட்டு திருப்பி ஏறி உட்காடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கின பின்னாடி அவங்க வந்து வண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த தெரு வரையும் அங்கே வரையும் போயிட்டாங்க. அப்போ வந்து என்னுடைய பேத்தியை வந்து நான் எப்படியாவது அவங்கள ஒழிச்சு விட்டுட்டு அந்த சின்ன பாப்பாவை ஒழிச்சு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த பிள்ளை தாத்தா பைக் சத்தம் கேட்கவும் அவங்க வந்து அந்த பிள்ளை வந்து வெளியில் வந்துருச்சு. அவங்களுக்காக சரி இவங்க முன்னாடி அங்கே போய் நிற்க போகிறாங்க போல், தெருமுனைக்கு கொஞ்சம் தாண்டி நிற்க போகிறாங்க போல், நம்ம போய் ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. கையில் ஃபோன் வேறு இல்லை. என்னுடைய ஹேண்ட்பேக் எல்லாமே அந்த வண்டியில் இருக்குது. அப்போ வந்து கேட்க என்கிட்ட இருக்குது. அப்போ கூப்பிட்றேன். அவங்க வந்து என்னென்ன கேட்கவே இல்லை. அதோட அவங்களுக்கு காதில் விழவே இல்லை நான் கூப்பிட்டது. அதோட திருப்பி நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட நல்லவேளை என் பொண்ணு என் வீட்டில் இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்குது அந்த பொண்ணை. ஃபோன் பண்ணப்போ அவங்க எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்துட்டு எடுத்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொடுத்தா அது என்ன இந்த வாங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி காதில் வச்சு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க, அம்மாவை காணோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சொன்ன உடனே சரியான சிரிப்பு, வயிறு வலிக்க பயங்கரமாக இந்த பொண்ணு சிரிச்சு. எனக்கு வேறு பயங்கரமாக சிரிப்பு. நான் வெளியில் நிற்கிறேன், ரோட்டில் நிற்கிறேன், என்னால் சத்தமாக சிரிக்க கூட முடியல. அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இவங்க ஒரு விட்டா அதை என்கிட்ட அவங்க என் பொண்ணும் என் வீட்டில் இல்லைன்னா எனக்கு அந்த நம்பர் கூட அந்த பொண்ணு நம்பர் கூட எனக்கு வந்து மெமரபிளாக இல்லை. அதனால வந்து என் பொண்ணு நம்பருக்கும் நான் கால் பண்ண முடியாமல் அவங்களுக்கும் நான் கால் பண்ண முடியாமல் அவங்க விட்டா பரம்படிக்க போயிருப்பேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இருந்தாலும் யாருமே கால் பண்ணலன்னா நான் பரம்படிக்க போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த அன்னைக்கு பூரா ஒரே நினச்சி பயங்கர சிரிப்பு. ஆனால் இவங்க கொஞ்சம் டென்ஷனாகவே தான் இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருக்கும் இல்லையா, என்னடா இது நம்ம பின்னாடி காணுமே அப்படிங்கவும் அதே பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஐஸ்கிரீம் கேக்குங்கிறதுனால நான் ஒரு ஜெல் பேக் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு நான் அதை வந்து அந்த பாக்ஸுக்கு பின்னாடி நான் வச்சுருவேன். பாக்ஸுக்கு பின்னாடி அந்த எந்த பக்கம் வெயில் அடிக்குமோ அந்த சைடு நான் வச்சு தான் எப்போதுமே கொண்டுட்டு போவேன். லாஸ்ட் டைம் அப்படி தான் ஒரு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கேக் 1/2 kg ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அப்படி தான் நான் கொண்டுட்டு போயிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். ஏதாவது ஒரு டேமேஜ் எதுவும் ஆயிருக்கா இல்லை ஏதாவது மெல்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கேக்கையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதாவது வந்து நம்ம ஒரு உமனாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து ஃபேமிலியுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை. அந்த வகையில் வந்து ரொம்ப வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். எங்கே போய் நான் கேக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நான் வந்து கேக்கை வந்து யார்ட்டையும் நம்பி நான் வந்து இதை கொண்டு போய் டெலிவரி கொடுத்துங்க அப்படின்னு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கொடுத்த ஒரு தடவை வந்து கேக் ஃபுல்லாகவுமே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் நானே போய் டெலிவரி கொடுத்தா தான் எனக்கு ஃபுல்லாக அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக
செக்யூராக இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒரு இன்ச்சு கூட நம்மளால் நகர முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய அனுமதியும் தேவை. எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஒரு உமனாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பெண்களாகிய நமக்கு அவங்க ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டு அவங்களுடைய அனுமதியும் கண்டிப்பாக தேவை. இது வந்து இதே மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அது என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.